வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். சங்கீதம் 102 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 102 அதனுடைய 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசுங்க, எனக்கான ரேமாவை இந்த நாளில் எனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஹல்லேலூயா, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். சத்துரு இந்த வார்த்தையை உட்புகாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்கிறோம். எல்லா கனநித்திரையின் ஆவிகள் ஹல்லேலூயா, எல்லா செவி தினவுகள் மாறட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கனி கொடுக்கும்படியான விருத்த சேதனமுள்ள இருதயங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? அன்னைக்கு கடைசி நாளிலே அதை தியானிக்க போகிறோம். தியானிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. நீங்கள் உங்கள் பர்சனலாக ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் உங்களுக்கென்று தருகிற, நம்முடைய சபைக்கென்று தருகிற வாக்கு தத்தத்தை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்கொண்டு நீங்களும் என்ன செய்யணும்? தியானிக்கணும். சரியா? சரி, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லியிருக்காங்க கிஷோர், அதனால் மாதம் தியானிப்பா. சரி, கிஷோர் மாத்திரமல்ல, எல்லாரும் அந்த வசனங்களை நம்ம தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் தியானிக்கும் போது கர்த்தர் என் கூட தான் பேசுவார், அப்படி தானே? ஆமாம், நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யார் சீயோன்? சீயோன் யாரு? இன்னுமே நான் தான் வரல. யார் சீயோன்? நான் தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போறதுக்கு முன்னாடியே அங்க சொன்னார் இல்லை, எத்தனை விதமான ஜாதிகள் இருக்கும் கானான் தேசத்துல? 7 விதமான ஜாதிகள் இருக்கும். என்னெல்லாம்? அதெல்லாம் கேட்டுறாதீங்க, அப்படியா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 7 விதமான ராட்சத ஜாதிகள் கானான் தேசத்தில் இருக்கிறார்கள். இவர்களை நீங்க என்ன செய்வீங்க? போய் மேற்கொள்வீங்க. இவங்களை நீங்க ஜெயித்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்வீர்கள் என்று சொல்லி தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு அழைத்து செல்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஹல்லேலூயா. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி உள்ள பேக்ரவுண்டை நான் சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்றேன். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுதந்திரம் ஆயிற்றுலே. யாருடைய காலத்துல? தாவீதுடைய காலத்துல. யார் பங்கிட்டாங்க? யோசுவா இல்லையா? யோசுவாவினுடைய காலத்திலேயே கானான் தேசம் முழுவதும் பங்கிட்டு இஸ்ரவேலுக்கு கோத்திரமாக பிரித்து கொடுக்கப்பட்டது, அப்படிதானே? ஆனா இங்கே வரலாறு சொல்லுகிறது, வேதாகமும் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே தாவீது அரசாட்சிக்கு வரும்போது கூட அங்கே சுதந்திரிக்கப்படாமல் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் என்ன? சீயோன். பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்தை மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க?
விட்டு வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, வரலாற்று பூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சீயோன் ஒரு கோட்டை நகரம். அது வந்து நல்ல ஹில்லி ரீஜன், சரி, ஒரு உயரமான மலை தேசம். அதுல போய் சாதாரணமாக போய் மேற்கொள்றதுங்கிறது அதுக்குள்ள நுழைகிறதுங்கிறது ஒரு பெரிய சவால். இந்த சவாலை எதிர்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் தயாராக இல்லை. நம்மளும் இப்படிதான் நிறைய நேரங்கள்ல சுதந்திரிக்க வேண்டியவைகளை கர்த்தர் நமக்கென்று நம்ம கையிலே தந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வேணாண்டோ, இது இவ்வளவு போதும், ரொம்ப திருப்தி, அப்படித்தானே? அப்படி சில காரியங்களை இன்னும் சத்துரு வச்சுட்டே இருக்கான். நம்மளும் அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. இவ்வளோ பெரிய தேசத்தை நம்ம சுதந்திரிச்சாச்சு. அந்த ஒரே ஒரு சீயோன்ல எபூசியர் இருந்தா இப்ப என்ன பிரச்சனை வந்துட போகுது? அந்த ஒரே ஒரு ரூம்ல மட்டும் பிசாசு இருந்தா என்ன பிரச்சனை? அப்படியா? இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம வீட்டுல 4 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 ரூம்ல யார்தான் இருக்கா? ஒரே ஒரு ரூம்ல மட்டும் யார் இருக்கா? அதனால என்ன? அப்படியா? அப்படிலாம் ஆண்டவர் ஒரு நாள் இருக்க மாட்டார். பிசாசு இருக்கிற இடத்துல அங்கே ஆண்டவருக்கு வேலையே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப யாருமே இதை குறித்து எந்த கவலையும் படாம இருந்திருக்காங்க. யாருடைய பீரியட் வரைக்கும்? தாவீது அரசாட்சிக்கு வருகிற காலம் வரைக்கும் இதை குறித்து எந்த அரசரோ இல்லை எந்த தேவ ஜனமோ அதை பத்தி கவலையே படலை. பார்த்தீங்களா? சவுல் ராஜாவான பின்னரும் தனக்கென்று சொல்லி ஒரு தலைநகரையோ இல்லை தனக்கென்று சொல்லி ஒரு அரண்மனையோ அவன் வச்சதா சரித்திரம் இல்லை. அப்படிதானே? யுத்தத்துக்கு கிளம்பும் போதுதான் சவுலுக்கு வீரம் வரும். அப்புறம் என்ன செய்வாரு? எல்லா கோத்திரத்துக்கும் அறிவிப்பு கொடுப்பாரு. எல்லாரும் யுத்தத்துக்கு வரணும். வரலனா ஆமா, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நான் இப்படி செய்வேன், இப்படிலாம் பயங்கர வீரம் எப்போ வரும்? நம்மளுக்கு அப்படிதானே? எப்பெல்லாம் நமக்கு எதிராக, அதுக்காக தான் அந்த ஆண்டவர் பிசாசு விட்டு வச்சிருக்காரு தெரியுமா? நிறைய பேர் சிரிக்கிறது பார்த்தா புரியுது, அப்படிதானே? ஆமா, நம்மளுக்கு வேண்டிதான் ஆண்டவர் பிசாசை சில நேரம் விட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அப்பதான் நம்ம பைபிளை கையில, அப்பதான் பயங்கர ஜெபம், அப்பதான் விசுவாசியாவே பார்க்க முடியும், அப்படிதானே? ஆமா. அப்ப இதே மாதிரிதான் சவுல் இருந்தா. ஆனா தாவீது ராஜா வாங்குறது தெரிஞ்ச உடனே அவன் தன்னுடைய யுத்த சேவகர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சீயோன் கோட்டை ஒரு இடம் பாக்கி இருக்கு, அங்க எபூசியர் என்ன செய்யறாங்க? குடியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிறது யார் தெரியுமா? சொல்லுங்க. குருடரும் சப்பானிகளும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ரொம்ப டம்மியான பிசாச ரொம்ப மகிமைப்படுத்திட்டே இருக்கும் நிறைய நேரத்துல, அப்படிதானே? ஒருத்தர் ரகசியமா உள்ள போனா கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீ நேராவே யுத்தத்துக்கு போனா கூட அவனுக்கு நடக்க முடியாது. ஆனா பயங்கர இறக்கம் நினைக்கிறேன்ல, நம்மளாம் நிறைய நேரத்துல பிசாசு மேலதான் இறக்கப்பட்டு உள்ள வச்சிருக்கோம். சரி பாவம், அவனும் வேற என்ன செய்வான், அவனுக்கும் வேற இடம் வேண்டாமா, எனக்குள்ள இருந்துட்டு போட்டோம். அப்படியா? இல்ல, தாவீது உடனே என்ன செஞ்சாரு? அறிவிப்பு கொடுக்கிறார். பாருங்க, யார் இந்த சீயோன் கோட்டையை கைப்பற்றுகிறானோ அவன் தான் என்னுடைய சேவகருக்கு தலைவனாய் இருப்பான், அவன் தான் என்னுடைய படை தலைவனாய் இருப்பான் சொன்ன உடனே வசனம் சொல்கிறது, யோவாப் எழுந்து போய் அந்த பட்டணத்தை பிடித்தான், சீயோன் நகரத்தை, அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். அவன் தாவீதினுடைய படை தலைவன் ஆனான். அப்போ நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சீயோன் என்றால் என்னவென்றால், தாவீது தான் வாசம் பண்ணும்படியாக விரும்பி தெரிந்தெடுத்த ஒரு ஸ்தலம். எல்லாரும் சொல்லுங்க, தாவீது தான் வாசம் பண்ணும்படியாக விரும்பி தெரிந்தெடுத்த ஒரு இடம் தான் என்ன? சீயோன் கோட்டை. தாவீது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சீயோனை தெரிந்தெடுத்து இது என்றென்றைக்கும்
நான் தங்குகிற இடம், இதை நான் விரும்பினபடியால் இதிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் 132 சங்கீதம் 13 வசனத்திலே கர்த்தர் இந்த சீயோனை வாசமாய் இருக்கும்படியான ஸ்தலமாக விரும்பி தெரிந்தெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க சீயோன் என்ற, இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் சீயோன்? நான் தான் சீயோன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிலே வாசமா இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரா? இருக்கிறாரா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்குள்ள இருக்காரா? உங்களுக்குள்ள இருக்காரா? அட பொறாமப்படாம கேளுங்க, உங்களுக்குள்ள இருக்காரா? அப்ப நீங்க தான் சீயோன், நான் தான் சீயோன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக சீயோன் என்றால் யார்? கர்த்தர் வாசமாய் இருக்கிற இடம் தான் சீயோன். எவன் ஒருவனுக்குள், யார் ஒருவருக்குள் கர்த்தர் தங்கி இருக்கிறாரோ, கர்த்தர் வாசமா இருக்கிறாரோ, அவர்கள் தான் யாரு? சீயோன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே காணப்படுமோ அதுதான் சீயோன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே காணப்படுமோ அதுதான் சீயோன். தாவீது இந்த சீயோன் கோட்டையை பிடித்த உடனே அடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு வரணும்? சீயோனுக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வாசமா இருக்கணும்னா, அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் உண்மை. ஆண்டவர் அவங்களுக்கு போதிச்சிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எங்க இருக்கணுமோ, அதாவது அவர் தங்குகிற ஆசரிப்பு கூடாரத்துல தான் என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இல்லையா? உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 என்ன இருக்கும்? கேருபீன்கள் இருக்கும். அது நடுவிலே கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனத்துல கர்த்தர் வீற்றிருக்கிற இடம். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சீயோன் நகரத்தை பிடித்த உடனே அவனுடைய அடுத்த குறிக்கோள் யாரை கொண்டு வரணும்? உங்களுக்கு இன்னும் புரியலையே? யாரை கொண்டு வரணும்? கர்த்தரை கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டியே உடனே என்ன செய்த தாவீது கொண்டு வர. நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், யார் ஒருவருக்குள்ள வசனம் விதைக்கப்பட்டு இருக்கிறதோ, யார் ஒருவருக்குள்ள வசனம் விதையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ, அவர் ஒருவருக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கணுமா? கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கணுமா? அவருடைய வார்த்தைகளால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, சீயோன் என்றால் என்னவென்றால் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற இடம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சீயோன்ல தான் என்ன இருக்கு? ஆலயம். என்ன முழிக்கிறீங்களா? நீங்க அன்னைக்கு எருசலேம், நீங்க இன்னைக்கு சீயோங்கிறீங்க அப்படிங்களா? எருசலேம்ல உள்ள ஒரு பாச்சு தான் என்னது? சீயோன். சரியா? இப்போ எருசலேம் தேவாலயம், தேவாலயம் இருக்கிற இடம் சீயோன். ஆமென். நீங்க எல்லாம் யாரு? கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அப்ப நான் தேவனுடைய ஆலயமா இருந்தால் நான் யாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். சீயோன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிற இடம் என்னது? சீயோன். ஹல்லேலூயா. தேவன் அதின் ஒரு நகரம் உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதுகாப்பு வேணும்னா கர்த்தர் உங்க நடுவுல வாசமா இருக்கணும். சீயோனே, உன் நடுவுல கர்த்தர் வாசமா இருப்பார் என்றால் நீ பாதுகாக்கப்படுவது உறுதி. ஆமென். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் கர்த்தர் இந்த நாள்ல ரொம்ப என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். பாருங்க, அப்போ சீயோன் என்றால் தேவன் பாதுகாக்கிற இடம். ஆமென். ஐந்தாவதாக, சீயோன்ல இருந்து நமக்கான ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் மீட்பர் உன்னிடத்தில் வருகிறார். சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கிற, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடுவோம், மீட்பர் உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார்னா, அவர் ரட்சிக்கிறவராய் வருகிறார். ஹல்லேலூயா. சீயோனில் இருந்துதான்
ரட்சிப்பு வரும். அந்த காலத்துல ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது கூட எப்படி ஆசீர்வதிப்பாங்க? நிறைய வசனங்கள் இருக்குல்ல. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்க இருந்து ஆசீர்வதிப்பார்? சீயோனிலிருந்து. ஆமென். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்ப ஜீவன், ஆசீர்வாதம், ரட்சிப்பு எல்லாம் வருகிற இடம் சீயோன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க சீயோனானா, உங்க கிட்ட இருந்து என்னதான் வரணும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பிளஸ்ஸிங்கா தான் இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சீயோனானா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்க முடியும். நான் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லைன்னா நான் சீயோன் இல்லை. ஆமென். ஆமென். நான் சீயோனானா என்னால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எனக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்படணும். எனக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் வெளிப்படணும். எனக்குள்ள இருந்து ரட்சிப்பு வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த சீயோனுக்காக தேவன் என்ன செய்வார்? எழுந்தருளுவார். ஆமென். நம்ம வசனம் என்ன? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஹல்லேலூயா. அப்போ சீயோனுக்காக கர்த்தர் எதற்காக எழுந்தருளுகிறார் என்று சொல்லி நமக்கு ரொம்ப தெரிந்த, நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு 5 காரியங்களை நம்ம வேகமாய் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம். என்ன சம்பவம்? பார்க்காமலே சொல்லணும். சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த சம்பவம். சரியா? இனி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் நான் சொன்னாலே நீங்க எங்க போயிடணும்? யாத்ராகமம் நம்ம அடிக்கடி தியானித்த பகுதியானனால உங்களுக்கு ரொம்ப நான் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? இப்ப பாருங்கள், கர்த்தர் தேவ ஜனத்துக்காக எழுந்தருளின ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த செங்கடலை பிளந்த சம்பவம். வழி வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நினைவு கூர்ந்து கர்த்தரை நன்றியோடு கூட துதித்து கொண்டே இருப்பார்களாம். ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் பிரயாணம் பண்ணி வரும்போது எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக செங்கடல், அவர்களுக்கு பின்பதாக எகிப்தினுடைய சேனை அவர்களை பக்கத்திலும் நெருக்கின போது கர்த்தர் அவர்களுக்கு மதிலாய் நின்று செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை பாதுகாத்தீரே. அவர்களை உலர்ந்த தரை வழியாய் ஒரு குதிரை வனாந்தரத்தில், ஒரு குதிரை ஒரு சமமான வெளியில பிரயாணம் பண்ணி போகிறது போல கடல்களின் நடுவில், ஆழங்களின் நடுவில் கர்த்தர் உம்முடைய ஜனத்தை புறப்பட்டு பிரயாணம் போக வைத்தீரே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வழி வழியாக என்ன செய்வாங்களா? அதை நினைத்து, அவ்வளோ பெரிய சம்பவம் தான் என்ன இந்த செங்கடலை பிளந்த சம்பவம், இல்லையா? இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக எதற்காக எழுந்தருளுவார் என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணும்படியாக எழும்புவார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14:14 மோசே பயந்து கொண்டிருந்த, நடுங்கி கொண்டிருந்த, திகில் அடைந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மோசே சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நீங்க சும்மா இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். இதுதான் ரொம்ப கஷ்டம் இல்ல? அப்படிதானே? நம்ம சும்மாவா இருப்போம்? அப்படியா? கொஞ்சம் 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 எல்லாரும் தூங்குறவங்களாம் என்ச்சிட்டிங்களா? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அந்த சினாரியோக்குள்ள போகணும். சரி, இப்போ நம்ம தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகே, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய. கர்த்தர் என்ன சொல்றாரு? சும்மா இருங்க. முடியுமா? நீங்களாம் சும்மா நிப்பீங்களா? என்ன செய்வோம்? ஐயோ, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்வோன் பார்க்கறானா இல்லையா? ஏதாவது வழி இருக்கா? என் குழந்தைய காப்பாற்றணும், என்னையே இப்படிலாம் நம்ம யோசிப்போமா இல்லையா? அட்லீஸ்ட் பேசவா செஞ்சிருவோம், இல்லை அழுது ஒப்பாரியாவது வச்சிருவோம். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதை வாசிங்க. 14:14.
அப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க, நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்க சும்மா இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நாம என்ன செய்வோம் தெரியுமா? எல்லா யுத்தத்தையும் நம்ம செய்யறதுக்கு பார்ப்போம். அப்படிதானே? அப்படிதானே? ஆமா, நம்ம யுத்தத்தை எல்லாம் நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். பயங்கர ஐடியா, பயங்கரமான பிளான் எல்லாம் பண்ணி ஒன்றும் கடைசியில முட்டி மோதி ஒண்ணுமே வாய்க்கலைன்னா, ஆண்டவரே, அப்படியே ஆண்டவர் சொன்னாரு, இல்ல, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக அவர்களுடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. முதலாவதாக எதற்காக கர்த்தர் எழுந்தருளுவார்? நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தரும்படியாக கர்த்தர் எழுந்தருளுவார். இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மறைப்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு ஆண்டவர் ரொம்ப இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து தான் ரொம்ப பேசும்படியாக கர்த்தர் என்னை ரொம்ப அழுத்தினதை நான் உணர்ந்து பாருங்க. வாசிக்கலாம் அந்த 14வது அதிகாரம் அந்த 19, 20 வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிங்கள். ம் 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 ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய தூதனானவர் முன் செல்கிறார். கர்த்தருடைய தூதனானவர்னு பழைய ஏற்பாட்டில் மென்ஷன் பண்ணுகிற எல்லா இடமும் யாரை குறிக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் முன்பதாக என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செல்கிற அந்த கர்த்தருடைய தூதனானவர் இப்போ என்ன செய்கிறார்? அப்படியே விலகி பின்பதாக என்ன செய்கிறாரா? வருகிறார். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அக்கினி ஸ்தம்பம் அந்த வெளிச்சமாய் இருந்த, அதாவது அவர்களுக்கு வெளிச்சம் காட்டின, வழி நடத்தின அந்த அக்கினி ஸ்தம்பம் இப்போ அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியா மாறுது? வசனப்படி சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம், எகிப்தியருக்கு காரிருளும் அந்தகாரமும். மேகம் இவர்களுக்கு எப்படி இவங்களுடைய வெயில தணிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆச்சு, அப்படிதானே? ஆனா எகிப்தியருக்கு அந்த மேக ஸ்தம்பம் எப்படி ஆகுது? அந்தகாரமும் கார் இருள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமான இந்த கர்த்தருடைய தூதனானவர் ரெண்டு சேனைக்கும் நடுவாக வந்து நிற்கிறார். இதை நான் இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க பிள்ளைய ஒரு நாய் கடிக்க வருது, முழிச்சிட்டிங்களா? அப்படிதானே? பிள்ளைங்க இருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம், நான் பார்க்கட்டும். பிள்ளைங்க இருக்கா இல்லையா? இருக்கா? சரி. பாருங்க, உங்க பிள்ளைங்கள என்ன செய்யுது? ஒரு நாய் கடிக்க வருது, சரியா? நீங்க பின்னாடி இருந்து போயிடாத நாய் போன்னு சொல்லுவீங்களா? இல்ல உங்க பிள்ளைய பின்னாடி விட்டு நீங்க முன்னாடி வருவீங்களா? ஒருவேளை பின்னாடி இருந்து பிள்ளைய முன்னாடி விட்டா நீ ஒரு நல்ல தாயே இல்லை, நல்ல தகப்பனே இல்லைல்ல? அப்படி தானே? ஆட்டோமேட்டிக்காக அதை யாருமே நமக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை, தானா கை போகும், பிள்ளைய பின்னாடி மறைக்கும். ஆமே, அந்த கடியெல்லாம் கடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன், என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது. இருக்கா? இதே காரியத்தை தான் கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் சத்துரு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த சத்துருக்கும் நமக்கும் முன்பதாக கர்த்தர் நிற்கிறார். அப்படி என்றால் நம்மளை தொட வரவன் கர்த்தரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்மளை ஃபேஸ் பண்ணணும். கண்ணன் பதற்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கு போல. உங்களுக்கு புரியலையா?
எப்படி அந்த நாய் கடியிலேருந்து உங்க பிள்ளைய பாதுகாக்கணுங்கிறதுக்காக நீங்க அந்த நாய்க்கும் பிள்ளைக்கு நடுவுல போறீங்களோ, அதே போல சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியும் போது, ஹல்லேலூயா, உங்க இரட்சகராகிய கர்த்தர் உங்களுக்காக, ஹல்லேலூயா, சத்துருக்கு உங்களுக்கு நடுவாக நின்று, சத்துருவே, என் பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தொடு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் காக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியிலாக இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல நான் ஏற்கனவே இந்த சாட்சியை சொல்லியிருக்கேன், சிலருக்கு ஞாபகம் இருக்கும். வந்த புதுசுல எங்களுக்கு இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப புதுசு. அதுக்கு முன்னாடி இந்த அனுபவங்கள்லாம் கிடையாது. ஏன் தெரியாது, கர்த்தர் அந்த பாதையிலேயே நடத்த ஆரம்பிச்சார். எங்களுக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு 2 ட்வின்ஸ் இருக்காங்க, ரொம்ப பலவீனமான பிள்ளைங்க. 3 வயசு வரைக்கும் நாங்கள் தனியாக தான் வளர்த்தணும். விசுவாசிகள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே பிசாசு பிடித்தவங்களை வந்து கொண்டு வருவாங்க. ஜோமனை ஆரம்பிப்போம். அதை அலை கழித்து ஆடும்போது அங்கே பிள்ளைங்க பலவீனப்படுவாங்க. பலவீனம்னா சும்மா காய்ச்சல், சளி இப்படிலாம் இல்லை, ஃபிட்ஸ் வரும். உடனே நம்ம என்ன செய்வோம், அங்கேருந்து அங்கே எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ ஹேனா ரொம்ப சின்ன பிள்ளை தான், இவ்வளோ அவள் டக்குன்னு வளர்ந்துட்டான். சரியா, ஹேனாவை உட்கார வச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்து ஜெபிப்பான். தஸ்ரும் எங்கள் கூட வந்துடுவாங்க, மனோபதர் வந்துடுவார். ஸோ ஹேனாவை தான் என்ன செய்வோம், அங்கே உட்கார வச்சுருப்போம். ஹேனா வந்து கூப்பிடுவா, பாஸ்டர்மா பாப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாஸ்டர் இங்கே இருப்பார், நான் என்ன செய்வேன், அங்கே போய் பிள்ளைகளை பார்க்கறதுக்காக போயிடுவேன். இது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு நாள் இது ரொம்ப ஒரு பக்கம் கோவன் கூட சொல்லாமே, ஒரு 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 விசனம் அப்படிங்கிறது தான் அது கரெக்டான வேர்டு. அதாவது சில நேரத்தில் கோபத்தோடு கூட ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வருத்தம் ஆண்டவர் மேலே. நைட்டு என்ன பண்ணேன், நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக சண்டை. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட பயங்கர சண்டை. நான் என்ன ஆண்டவரே பண்ணேன், நாங்கள் என்ன செஞ்சோம், உங்கள் ஊழியத்தை தானே செஞ்சோம், இப்போ எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தானே பாதுகாக்கணும். இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன கேரண்டி, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக நான் சண்டை போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். கரெக்டாக 2 மணி 3 மணி இருக்கும். இந்த பிள்ளைங்க நடுராத்திரி எழும்புவாங்க பசிக்கு. அப்படி எழும்பும்போது நான் எந்திருக்கிறேன். யாரோ என் இருதயத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்குறேன், லிட்ரலாக நான் கேட்குறேன். என்ன அப்படின்னு சொன்னால், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கும் நினைக்கல. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஓகே, உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக. எனக்கு இந்த வசனம் எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய மெசேஜஸ் கேட்டிருக்கோம், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் எப்படி தொடங்கும்னா, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்.
நான் கேட்ட மெசேஜஸ் எல்லாமே இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேனோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை பற்றி யாரும் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதே இல்லை. ஸோ எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. உடனே நான் என்னுடைய அறிவு சொல்லுது, மொபைல் எடு, அதோட மீனிங் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி நான் கூகுளை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்குள்ள அந்த நேரம் ஒரு வைராக்கியம், வசனத்தை தந்தவர் யாரு? ஆண்டவர் தானே. அப்போ இதுக்கான அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ஜெபம் சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் நான் எந்திரிக்கிறேன், நான் மறந்துட்டேன். காலையில் எந்திரிக்கிறேன், எனக்குள்ளாடி ஒரு மெசேஜ் ஓடிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், மதில் எதுக்கு போடுவாங்க? மதில் எதுக்கு? ஒரு வீடுக்கு பாதுகாப்புக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம போட்டு வச்சிருக்கிற மதில் எல்லாம் பயங்கர, ஒரு காட்டு மாடி ஏறினா போதும் மதில் காணாது, அப்படி தானே? ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் போட்டு வச்ச மதில் என் வீட்டுக்கு பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே என்னதான் கட்டணுமா, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்ப நாம கட்டுற மதிலுக்கே ஹல்லேலூயா அவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்குமானால், என்னை சுற்றிலும் போடப்படுகிற, என் சந்ததிக்கு சுற்றிலும் போடப்படுகிற கர்த்தருடைய மதில் ஹல்லேலூயா என்னை பாதுகாப்பது எவ்வளோ நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்யணும்னா உன்னதமானவருடைய மறைவில் உன் பிள்ளைகளை வை. நான் இன்னைக்கும் அந்த ஜெபத்தை செய்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே என்னுடைய ஃபஸ்ட்டு வார்த்தை இதுவாக தான் இருக்கும், ஆண்டவரே இன்னைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உங்கள் மறைவில் நான் வச்சுட்டேன். இனி பாதுகாக்க வேண்டியது உங்கள் வேலை. என்ன நடந்தாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். என் ப்ரேயர்லாம் இப்படி தான் இருக்கும். என் ப்ரேயர்லாம் ஃபார்மலாலாம் இருக்காது. நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா பார்த்துக்கோங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் கையில் நான் தந்துட்டேன், என்னால் பாதுகாக்க முடியாது. நான் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்தாலும், என் பிள்ளைக்கு 4 பாடி கார்டு போட்டாலும் என்னால் என் பிள்ளைய பாதுகாக்க முடியாது. என் பிள்ளைய பாதுகாக்க முடியும்னா இரவும் பகலும் எனக்காக தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற என் கர்த்தர் எனக்கு மதிலாக இருந்தால் மாற்றம்தான் முடியும். ஆமே. அது எனக்கு ஒரு பெரிய பலனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் உண்மையா சொல்றேன், எத்தனையோ பிசாசு வருது, ஆனா ஒண்ணுமே எங்க பிள்ளை மேல கை வச்சதே இல்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்த அடுத்த வாரமே இன்னொருத்தர் வரார். அவருக்கு ஜெபிக்கும் போது அது வழக்கம் போல அலைக்கழிச்சிட்டு பாஸ்டர் இருக்கார், அந்த இருக்காங்க, யாருக்கிட்டையுமே எதுவும் சொல்லலை. டைரக்டாக என்னைய கூப்பிட்டு இங்கே பாரு, உனக்கு 3 பிள்ளைங்க தானே? இப்படியே கேட்டுச்சு. சாட்சிக்கு இருக்காங்க, கேட்டுக்கோங்க. உனக்கு 3 பிள்ளைங்க தானே அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம். போட்டா அங்கே போட்டா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், பிசாசு நீ யாரு என் பிள்ளையத்தோட? எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, எனக்கும் மதிலா என் பிள்ளைகளுக்கு மதிலா நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ யாரு தொடருக்கு? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கை வச்சதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வர்ஷிப்ல இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், சவுலுக்கு ஈட்டி எரிய தெரியாதாங்க? அப்படியா? அவன் எத்தனை ஈட்டி எரிஞ்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் பெரிய யுத்த வீரன் தெரியுமா? நம்ம சவுல ரொம்ப டம்மியா பாக்குறோம். இல்ல அவன் பெரிய யுத்த வீரன். ஆமென். அவனுக்கு எத்தனை பேருக்கு எதிராக ஈட்டி எரிஞ்சிருப்பான், எவ்வளவு பிராக்டிஸ் எடுத்திருப்பான். ஒரு அடியில தான் நின்னா தாவீது. அவனை எரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் விசுவாசிக்கிறேன், சவுலுக்கும் தாவீதுக்கும் முன்பதாக கர்த்தர் வந்து நின்று தாவீதை மறைத்து, ஹல்லேலூயா, சவுலினுடைய அம்புகள் அவன் மேல படாதபடிக்கு கர்த்தர் மறைத்தார்னு விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா நல்ல கரத்தை தட்டி ஹல்லேலூயா. ஒரு அடி மாத்திரம் இருந்த என் மரணத்தின் தூரத்தை, ஒரு அடியின்
தூரத்துல இருந்த என்னுடைய மரணத்தை கர்த்தர் எத்தனை தடவை என் மேல விழாம பாதுகாத்தார். குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. உன்ன தயவை பாட ஜீவன் உள்ளதே. ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் இருக்கிறதே அந்த தயவை பாட. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அட்டின பார்த்த மரணத்தை ஆமென். என் வாழ்க்கையில எத்தனையோ இன்ஸ்டன்ஸ் அப்படி சொல்ல முடியும். எத்தனையோ தருணங்கள். நான் சாகணும்னா என்னைக்கோ நான் செத்து போயிருக்கணும். இது மாதிரி நீங்களும் சொல்ல முடியும்ல? ரைட் சைட்ல விழுந்ததுக்கு பதிலா லெஃப்ட் சைடா விழுந்திருந்தா அன்னையோட என் கதை முடிஞ்சு. ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கலன்னா அன்னைக்கே அந்த இடி விழுந்து நாவல் மரம் மண்ணோட மண்ணா போச்சுல்ல, நானும் போயிருக்க வேண்டியது. இந்த மாதிரி எத்தனை இன்ஸ்டன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர், கர்த்தர் எனக்கு மத்தியிலா இருக்கிறவர். ஹல்லேலூயா. நோவா அந்த பேழை போகும்போது 2வது சரணத்துல நம்ம பாடணும்ல, ஜலம் அதிகமாக பேழைக்கு வெளியில இருந்த ஜனத்துக்கு அது ஆபத்தா முடிஞ்சே தவிர பேழைக்கு உள்ள இருந்த ஜனத்துக்கு அது உயரத்தில் கொண்டு போனது. புரியல. ஜலம் உயர பேழை உயரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை சுற்றிலும் ஜலமாக இருக்கிறதோ, உன்னை சுற்றிலும் ஜலம் அழுத்தி கொண்டே இருக்கிறதோ, ஜலம் உயர சோதனை உயர நீ உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்ப. தேவ பிள்ளைக்கு எதிராக வருகிற எல்லா சோதனையும் உன்னை உயர்த்துவதற்கே தவிர உன்னை விழ தள்ளுவதற்கு அல்ல. நீ பேழைக்குள்ள இருக்கணும். நீ பேழைக்குள்ள இருந்தா மாத்திரம் போதும், நீ உயர்த்தப்படுவது உண்மை. எந்த சோதனையும் எந்த ஜலமும் நான் அமிழ்த்த முடியாது. இந்த எருசலேமை பார்த்து, இந்த சீயோனை பற்றி இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இது பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இல்லையா? இவங்க பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பல கண்கள் இந்த எருசலேம் மண்ணோட மண்ணா போயிடும். இந்த சீயோன் இனி எழும்பாது. இனி இது எழும்பதுக்குரிய காரணங்களே இல்ல. இனி இது எழும்பாதுன்னு எதிர்பார்த்த கண்கள் தான் அதிகம். ஆனா கர்த்தர் வாக்கு எப்படித்தம்மா கொடுத்தாரு? உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா கண்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அதனால்தான் பாடணும். மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர செய்தது, என்னை உயர கொண்டு செல்லுதே. ஹல்லேலூயா. உங்க தயவு பெரியது. கடந்த நாள் ஒரு சாட்சியை கேட்டேன். எத்தனை பேர் தலைமுறைகளின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் போட்டாங்க. எத்தனை பேர் யூடியூப் சாங்ஸ் கேட்டீங்க? தமிழ் வெர்ஷன் கேட்டிங்களா? சூப்பர். கேட்டிங்களா? கேட்காதவங்க போய் கேளுங்க. சரியா? பழைய பாடல்களை எடுத்து ஒரு பெரிய சீரியஸாக போட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்வ
அந்த பாட்டை ஒருத்தர் பாடியிருந்தார். அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பார். அதை கேட்டாலே நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் வரும். அது என்ன சொல்லும், புல்லரிக்கும் அந்த மாதிரி. அவர் பக்கத்தில் இருந்தவர் அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பார் அவர் பாடும்போது. அவ்வளோ சூப்பராக அவர் பாடினார். அவர் பாடினது ஜனவரி 9 பாடினதா, அது டெலிகாஸ்ட் பண்ணதான் தெரில எனக்கு. அது வந்து 9 ஜனவரி 9 ஜனவரி 31 அவருக்கு ஒரு சின்ன பலவீனமாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது இது லுக்கீமியான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இரத்த புற்றுநோய். அப்படியே மொத்த குடும்பமும் உடைந்து தான். மனைவி கேட்டாங்களாம், நான் கூட ஆண்டவருக்குள்ள ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, நீங்கள் ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, இந்த பலவீனம் எனக்கு கூட வந்திருக்கலாமே, ஏன் உங்களுக்கு வரணும், ஏன் உங்களுக்கு வரணும் அப்படி சொல்லி அந்த மொத்த குடும்பமும் ரொம்ப உடைஞ்சு போச்சான். அப்பதான் ஆண்டவர் அவர் கூட பேசினாராம். நான் உன்னை அந்த பாடல் பாட வச்சேன்ல, அதில் நிறைய பேர் பாடியிருப்பாங்க, அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல் அப்படி கொடுத்துருப்பாங்க. நான் உன்னை அந்த பாடல் பாட வச்சது சும்மா நினைக்கிறியா, இல்லை காரணத்தோட தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். இவர் அந்த பாடலையே பாடி 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 ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த வாரம் மறுபடி ஒரு எக்ஸாமினேஷன் போயிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, ஈஸியாக அதை குணப்படுத்திடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரை கைவிடாதீர். அதுல நான் அந்த கடைசி வரை கைவிடாது இருப்பார்னு பாடினது சும்மா இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் கடைசி வரைக்கும், அதாவது என்னுடைய மரண பரியந்தம் என்னை நடத்துவார். கர்த்தரை நம்பி கெட்டு போனதா ஒருத்தருடைய சரித்திரமும் இல்லைங்க. நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி தோற்று போனேங்கிற சரித்திரம் ஒரு ஹிஸ்டரியிலும் இல்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே ஒரு வசனத்தோடு தான் எந்திரிச்சேன். அதனால எனக்கு லேட் ஆச்சு நான் கிளம்பவே. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, சண்டே மார்னிங் ஏதாவது ஒரு வசனத்தை ஆண்டவர் தந்துட்டாருன்னா என்னால் சும்மா வர முடியாது. அப்போ ஆண்டவர் ஏதோ சபையோடு கூட பேச போறார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். உடனே நான் வந்து அந்த மொத்த அதிகாரத்தையுமே வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மொத்த அதிகாரத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி கர்த்தர் இந்த காலையிலே என்னை எழுப்பிவிட்ட வசனம் என்னன்னா, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுவான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான். இது நான் இன்னும் அழகா சொல்லலாமா? சொல்லுங்க, என்ன தொடுகிறவன், சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என்ன தொடுறவன். இவ்வளவுதான் உங்க விசுவாசமா? சத்தமா சொல்லுங்களேன், என்ன தொடுறவன், என்னை தொடுகிறவன் என் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். கண்மணினா என்னன்னு தெரியுமா? தி ஆப்பிள் ஆஃப் தி ஐ. எதை சொல்லுவோம்? கருவளையம், அப்படிதானே? அந்த பால், சரி எனக்கு தமிழ்ல தெரியல, ஓகே, கருவிழி. ஓகே, சரி. இப்போ நல்லா நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ங்கிறத உங்களால் புரிய முடியும். அந்த கருவிழியா, ஓகே, அந்த கருவிழியை ஏதோ ஒரு தூசி அட்டாக் பண்ண வருது, சரியா? கருவிழி போய் அதை தடுக்குமா? அதுக்கு யாராவது சொல்லணுமா? இது வந்து ஒரு வகையான அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம செய்யற எல்லா ரியாக்ஷனுமே, எல்லா ஆக்ஷனுமே மூளைக்கு போய் மூளை கமாண்ட் கொடுத்து செய்ய வைக்கும். ஆனா சில செயல்கள் மாத்திரம் மூளைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம தண்டுவடத்தின் மூலமாய் என்ன செய்யப்படுமா, அதாவது குயிக்கா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஆக்ஷனை மூளைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாடி செய்யுமா. அதுதான் அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரி ஒண்ணுதான் இந்த கருவிழி. அதாவது கருவிழியை தாக்க போகுது அப்படின்னு சொன்னாலே உடனே இந்த இமை யாரும் சொல்லாம என்ன செய்யும்? ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு கையை கொண்டு வந்து இப்படி வைக்க,
ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? நான் அடிக்கலாம் இல்லை, கொண்டு போறதுக்கு முன்னாடியே இமை மூடி பாதுகாக்குது இல்ல. அப்போ நான் என்னுடைய இமை அந்த கருவெளியை எவ்வளவு ப்ரெஷியஸா பாக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாதிரி தான் நான் ஆண்டவருடைய கண்மணி. ஹல்லேலூயா. என்ன தொடுறது எதுக்கு சமானம் தெரியுமா? ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தருடைய கண்மணியை தொடுறதுக்கு சமானமோ? விட்டுருவாருங்க? விட்டுருவாரா? சத்துருவை பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஏ சத்துருவே, என்ன தொடுறதுக்கு முன்னாடி நீ ஆண்டவரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைய தொடுறதுக்கு முன்னாடி, என் சந்ததி மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ நான் ஆராதிக்கிற என் ஆண்டவரை தொட்டுட்டு தான் வரணும். அவர் அறியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. ஆமென். அப்போ சீயோனை மறைக்கிற கர்த்தர், சீயோனை மறைக்கிற கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீயோனை பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வசனம் இப்ப வாசிச்சோம்ல யாத்திராகமம், அதே வசனத்துல மூன்றாவதான காரியம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் எதற்காக எனக்காக எழுந்தருளுவார்னா எனக்கான பாதையை காண்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா. எகிப்தியருக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். எகிப்தியருடைய கண்ணை குருடாக்கினார், இருட்டை கொண்டு வந்து அவனை பார்க்க முடியாதபடி செய்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்கு பிரைட்டான லைட், ஆமென், அக்கினி ஸ்தம்பம் முன்பதாக சென்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துது. ஆமென். வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? அடுத்து என்ன செய்வான்னு தெரியாம, திக்கு தெரியாம நிக்கிறீங்களா? ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவாரானா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக செல்வாரானா, உங்களுக்கு வழி காட்டுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆசரிப்பு கூடாரத்தில் மேகம் தங்கும் போது நீங்களும் தங்கணும், மேகம் எழும்பும் போது நீங்களும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போற பாதையை நிர்ணயிக்கிறதே மேகம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து என்ன ஸ்டெப்? ஆண்டவரே, அடுத்து எந்த இடத்துக்கு போகணும்? மேகம் எழும்பணும். ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லா வாழ்க்கை பயணத்திலே முன் சென்றும் மேகமே, வாழ்க்கை முன் செல்லும் மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, பாதைகளை நாள்தோறும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் வந்தால் போதுமே, எல்லாம். உங்க வாழ்க்கையில என்ன டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில என்ன புதிய அடியை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வழி என்னன்னு கேளுங்க. ஆண்டவருடைய வழி நடத்துறபடி நடக்க ஒரு தேவ பிள்ளை பழகணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர் அதை தவற செய்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஜனம் அதை தவற செய்யறாங்க. ஏனோ தானோ உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஏதோ ஒரு கல்யாணத்தை முடிச்சா எங்க கடமை இந்த வாழ்க்கை ஃபுல்லா அழுகிறது யாரு? எவ்வளோ அனுபவப்பட்டாலும் தேவ ஜனத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் இந்த சாட்சியை சொல்லியே ஆகணும். கண்ணன் பிரதர் அன்னைக்கு எதேச்சியா பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாஸ்டர் கேட்டார், பிரதர் வீடு எப்போ கட்டலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அங்கேருந்து சைன் வரணும் பிரதர். பாஸ்டர் அங்கேருந்து
சைன் வரணும். ஆண்டர்கிட்டேருந்து எனக்கு பதில் வரணும். ஆண்டர்கிட்டேருந்து எனக்கு வசனம் வரணும். நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனால் ஆண்டர் எனக்கு சொல்லணும். இப்படி தான் இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஆண்டவர் சொல்லாமல் செய்யாதீங்க. ஆண்டவர் எஸ்னா எஸ், நோனா நோ தான். ஆண்டவர் நோனா இது எப்படியாகிலும் எனக்கு எஸ் ஆக்கி தாங்க ஆண்டவரே தந்துருவார். வாழ்க்கை ஃபுல்லாக நீ தான் அழணும். ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னா நோ தான். ஆண்டவர் எஸ் சொல்லிட்டாருன்னா எஸ் தான். இதை எந்த தேவ பிள்ளை கேட்டு அதுபடி நடக்குதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில சறுக்குதலை நம்ம பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்காக எழுந்தருளும்போது என்ன செய்கிறார்? நமக்கு போக வேண்டிய வழியே என்ன செய்கிறார்? கர்த்தர் காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, நான்காவதாக கர்த்தர் நமக்கு முன்பதாக எழுந்தருளி தடைகளை உடைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு முன்பதாக செங்கடல் ஒரு தடை போல, ஒரு பெரிய தடை. ஆனா மோசேயே, இஸ்ரவேல் ஜனங்களே, கர்த்தரால மீட்டெடுக்கப்பட்ட ஜனமே, உன்னால இந்த தடையை தாண்டி போக முடியாது. உன்னால இந்த தடையை ஜெயிக்க முடியாது. ஆனா உன் கூட இருக்கிற ஒருவர் ஹல்லேலூயா உனக்கு முன்பதாக நடப்பாரானா அந்த தடைகள் ஹல்லேலூயா பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா கடல்களை ஹல்லேலூயா பிரிக்கிறவர். அதை இரண்டாக பிளந்து விடுகிறவர். சங்கீதம் 114 இது அழகா சொல்லுது பாருங்க. வாசிங்களேன். சங்கீதம் 114 3வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 3ஆ 4ஆன்னு தெரியல. எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 3. 3ஆம் வசனம் வாசிங்க. கடல் கண்டு விலகி ஓடிட்டான். எப்படி? கடலுக்கு யாரா போய் கட்டளை கொடுக்க முடியுமாங்க? ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம சின்ன பிள்ளையில ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், கடற்கரைக்கு போயிட்டு ஒரு மணல் வீடு கட்டிட்டு கடலே கடலே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிருமோ, அலை வந்து நீங்கள் கட்டினாலும் கட்டலைனாலும் அலை என்ன தான் செய்யும்? அது இல்லை, அந்த கட்டளை இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. கடல் என்ன செஞ்சான்? விலகி ஓடிச்சான். வாசிங்க. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது, மலைகளே ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என வந்தது யார்? யாக்கோபுடைய தேவன். வந்தது யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேல அதிகாரம் உள்ளவர். அவர் வந்தார்னா என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ஒரு விஷயமே இல்லை. ஆமென். அது பெரிய பர்வதமா இருந்தாலும், ஆமென், வெட்டாந்தரையா இருந்தாலும், ஹல்லேலூயா, அது தண்ணீர் தடாகமா மாறும். கண்மலை நீரூற்றாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவர். தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பதாக செல்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால உட்பிரவேசித்து நடப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஐந்தாவதாக தேவன் நம்முடைய சத்துருக்களை அழிக்கிறதற்காக நமக்காக எழுந்தார். இதுக்கு ஆதாரமாக நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம இன்னொரு அதிகாரத்தை கூட நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை, தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் என்ன செய்வாங்களா? சிதறுண்டு போவாங்க. சத்துருக்கள் பொருளாவாங்க, இல்லாம போயிருவாங்க. ஹல்லேலூயா. மண்ணான மனுஷன் பலவந்த செய்ய முடியாதபடிக்கு அவன் தகர்க்கப்பட்டு போவான். இது எல்லாம் எப்போ நடக்கும்னா, கர்த்தர் எனக்காக எழுந்தருளும் போது. ஹல்லேலூயா. எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும், நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் மனுஷ சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும் சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும் எனக்கொத்த ஆசையாக இப்போ எழுந்தருளும் நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும் சபை கொத்த ஆசையாக இப்போ எழுந்தருளும் சபை உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும் சபை ஒரு பேழை பிரியமானவர்களே, ஜலம் பிரவாகித்து வரலாம், கொந்தளிக்கலாம், ஆனா சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனத்துக்கு பாதுகாப்பு உறுதி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனா ஆண்டவர் யாருக்கோ நேரா இந்த வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்க அக்கினி மதிலா இருப்பார். வாசிங்க சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஆனா நான் ஒரே ஒரு வசனத்தோடு இன்னைக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க கடைசி வசனத்துல வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் சீயோனுக்காக எழுந்தருளும் போது செய்கிற காரியங்கள் என்னென்னு சொல்லிதான் முதல்ல இருந்தே கர்த்தர் சொல்லி கொண்டே வருகிறார். அதுல ரொம்ப முக்கியமான முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இந்த சீயோனை எக்ஸ்பேண்ட் பண்ணுகிறார், இதை பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் என்ன செய்கிறான்னா, ஒரு அளவுகோலை பிடித்து கொண்டு, ஒரு நூலை பிடித்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், எருசலேமை அளவிடுகிறான். அதனுடைய நீளம் அகலம் எல்லாவற்றையும் அவன் அளவிடுகிறான். அளவிட்டு கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் அந்த தூதனை நோக்கி, அவன் எதுக்காக அளக்கிறான் தெரியுமா? எருசலேம் மனுஷரால நிரப்பப்பட போகிறது. அதுல வாசல் கூட வைக்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் நிரம்ப போறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் எருசலேம் வெறுமையா இருந்தது. பாபிலோன் ராஜா வந்து அதுல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாத்தையும் இடித்து போட்டு இருந்தான். அந்த மதில் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. எருசலேம் வெறுமையாய் பாழாய் கிடக்கிறது. இந்த எருசலேம் நிரப்பப்படும் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை மறுபடியுமாய் கட்டுவார். கர்த்தர் உன் வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டுவார். இப்போ நீ பாழா கிடக்கலாம், இப்போ சத்துரு உட்புகுதல் நடக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாய் காணப்படும் போது, கர்த்தரே உனக்கு வாசஸ்தலமாய் காணப்படும் போது, ஓ ஹல்லேலூயா, சத்துரு உட்புக முடியாது. உனக்கான பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனின் நடுவிலே வாசமாய் இருப்பார். கர்த்தர் சீயோனை மகிமைப்படுத்துவார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாமா? அந்த 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனமும் 8வது வசனத்தினுடைய பிற்பாதியை நம்ம வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 5வது வசனமும் 8வது வசனத்தில் உள்ள பாதி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே உங்களுக்காக வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? இப்போ நீங்களாம் எனக்கு வாசி தர வேண்டாம். இது யாருக்காக வாசிக்க போறீங்க? உங்களுக்காக வாசிக்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 5வது வசனம். கர்த்தர் நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து இருங்க. ஃபிஷ் மார்க்கெட்ல அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை. நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனத்தினுடைய பின்பகுதி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிற அந்த வார்த்தையோடு கூட நீங்க போங்க, விசுவாசமாய் போங்க. எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான மதிலாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேச வைத்தார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா உங்க எதிர்காலத்தை அறிந்த ஒரு நல்ல தகப்பன், பின்னாடி என்ன நடக்குங்கிறத கர்த்தர் நன்றாக அறிந்தபடியினால இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் அனுப்பியிருக்கலாம். ஒருவேளை இந்த வாரத்துல
இல்லை வருகிற மாதத்தில் ஒருவேளை நீங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை சந்திக்கிறது போல ஒரு சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வருமானா, டாக்டர்ஸ் ஒருவேளை நெகட்டிவான ரிப்போர்ட் தரலாம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணர்வீங்களானா இதை தைரியமாய் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான மதிலாய் இருப்பார். ஹல்லேலூயா. சாதாரண மதில் இல்லைங்க, கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான மதிலாய் இருப்பார். அன்னைக்கு எலிசாமனுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த கர்த்தர் இன்று உங்கள் கண்களை திறப்பாராக. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. உங்களை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான மதிலை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Let their eyes be open. Let their eyes be open, Lord Jesus. உங்க நாமத்தினாலே கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஓ, நீர் இவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான மதிலாய் இருப்பதே ஓ இந்த ஜனங்கள் பார்க்கும்படி செய்யுங்கப்பா. சீயோன் பார்க்கும்படி செய்யுங்க. சீயோன் பார்க்கும்படி செய்யுங்கப்பா. நீர் அவர்களை பாதுகாக்கிறவர் என்கிறது. Oh Jesus, Ribakarada, Risha Baba Baba Kabalara, Rikalara Sigalara Kabalabaro, Ridalara Sababa Baba, Rikalara Sababa Baba, Rikalara Sio, Jesus, சியோனே நீ பயப்படாதே. ஓ நடுவுல இருக்கிற கர்த்தர் அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் சேனைகளை கர்த்தர். அவர் உனக்காக ஓ வைராக்கியமா யுத்தம் பண்ணுகிறவர். பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறவர். ஓ அவர் அதை கடந்து வந்து தப்புவிப்பார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இகலரர சபபபபப இதலரரோ திகரரரரா இபலரரோ சிகலா திகரரரா. உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். தைரியமாய் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடி. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் எல்லாம் சேர்ந்து உன்னை தொடுவோர், உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உன்னை தொடுவோர் என் கண்மணியை சொன்னீங்களப்பா, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மற
திக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே நீ தனிமை இல்லை, நீ தனியா இல்லை மகளே. உன்னை நான் திக்கச்சோராய் விடு, உங்களை நான் திக்கச்சவர்களாக விடு, உங்களிடத்தில் வருவேன். நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எழுந்தருளுகிற ஆண்டவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், எங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஆண்டவர், எங்களுக்காக பாதுகாப்பாய் நிற்கிற ஆண்டவர், எங்களுக்கு துணையாய் நின்று ஆண்டவரே எங்கள் எல்லா பாதையிலும் கூட நின்று நீரே எழுந்தருளி எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து சபையை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் அவர்கள் செய்கிற எல்லா வேலையிலும் உங்களுடைய தயவுள்ள கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பலப்படுத்துவீராக, தேவைகள் அனைத்தையும் ஆச்சரியமாய் சந்திப்பீராக. உடைய நாம மாத்திரம் அவர்கள் மூலியமாக மகிமைப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீரே மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord.